குழந்தை பிறக்கிறதுங்கிறது அன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா பெண்களுக்குமே ஒரு மறுபிறப்பு மாதிரி தான். அதுக்காக ஒரு மனுஷன் குடிப்பானா? ச்சே. இது அப்படியே உங்க அண்ணா கிட்ட பேசுங்க. இந்த பழக்கம் வேண்டான்னு பக்குவமா எடுத்து சொல்லுங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நேரம் பார்த்து பேசுறேன் சாந்தி. எது எப்படியோ அபிராமி அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்குங்க. என்னடா கார்த்திக், நீ எப்படி இந்த சைட்டுக்கு? சரி வா. அண்ணே, உங்ககிட்ட தனியா பேசலான்னு தான் இங்க வந்தேன். என்ன விஷயம்டா? வாடா பேசலாம். என்னன்னு இது புது பழக்கம்? என்னது? தனியா பாருக்கு போறது, தண்ணி அடிக்கிறது. யார் சொன்னது? அண்ணே, பயப்படாதீங்க. அப்பாவுக்கும் அன்னைக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீங்க கிளப்புக்கு போனதையும் அங்க நீங்க தண்ணி அடிச்சதையும் அன்னிக்கிட்ட சொல்றதா நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாந்தி கிட்ட சொல்லியிருக்காரு. நல்ல வேலை சாந்தி ஃபோன் அட்டன் பண்ணா. வேற யாராவது ஃபோன் எடுத்திருந்தா இந்நேரம் வீட்டில் பெரிய புயல் அடிச்சிருக்கும். அண்ணா, ஒருவேளை இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ணா, நானும் சாந்தியும் இந்த விஷயத்தை கண்டிப்பா வெளில சொல்ல மாட்டோம். உங்களுக்கு இந்த பழக்கம் தொடர்ந்து அன்னைக்கு இது தெரிய வந்துச்சுன்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருங்க. அட்வைஸ் பண்றதுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வேண்டாண்ண, இந்த பழக்கத்தை இதோடு விட்டுடுங்க. நீங்க குடிக்கிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னாலே அதை தாங்கிக்க முடியல. என்னால முடியலடா. என்னென்ன சொல்றீங்க? என் நிலைமை அப்படி. டே கார்த்திக், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பாவுக்கு பேர பிள்ளைங்கன்னு ஆசை. அபிராமிக்கு குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் சிக்கல். அதனால அவ மனசு ஒடிஞ்சு போயிருக்கா. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலடா. அந்த வேதனையை மறக்கத்தான் நான் குடிச்சேன். அண்ணா, டாக்டர் ஒன்றும் உங்களுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லலையே. வேதனை தான் குடிக்கிறதுக்கு வழின்னா நான் என்ன பெரிய குடிகாரன் ஆயிருக்கணும்னு. இதெல்லாம் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிற குறுக்கு வழிதான். உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு அப்பா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாருண்ணே. அப்பா பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கே அவரை பத்தி நல்லா தெரியும். இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் எந்த தப்புமே செய்யலண்ணே. ஆனா நான் சாந்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால இன்னிய நாள் வரைக்கும் அவர் என்னை அவமானப்படுத்திட்டே தானே இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. தப்பை என்னைக்குமே அவர் மன்னிக்க மாட்டாரு. உங்க மேல எந்த சின்ன தப்பு இருந்தாலும் அவரால் தாங்கிக்க முடியாது. அதனால அவர் உங்களுக்கு என்ன தண்டனை தருவாருன்னு எனக்கு தெரியாதுண்ணே. எதுக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கண்ணே. நான் வரேன்.
அபிராமி அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோங்க. என்ன யோசனை? வர வர உங்க போக்கே சரியில்லை. புது புது பழக்கமா வந்துட்டு இருக்கு. என்ன புது பழக்கம்? வீட்டுக்கு லேட்டா வர்றதை தான் சொல்றேன். ஓ, அதானா? அதானா வேற ஏதாவது பழக்கம் இருக்கா? இது வரைக்கும் இல்ல. இனிமே வேணா பழகிக்கிறேன். போதுமா? கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இருக்க முடியாதா? நான் இப்ப என்ன கேட்டேன், நீங்க எப்படி கோச்சுக்கிறீங்க? வீட்டுக்கு லேட்டா வர்றீங்க, ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறீங்க. நானா உங்களுக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் பண்றீங்க. நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? கேட்கலாமா? கேட்கலாம். ஆனா உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆம்பளைங்களுக்கு 1008 வேலை இருக்கும். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? ஆபீஸ்ல தான் டென்ஷன், வீட்டுக்கு வந்தா வீட்லயும் வர வர வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்கல. நான் இப்ப என்ன சொன்னேன், இப்படி எல்லாம் கத்துறீங்க? அம்மா தாயே, நீ எதுவும் பேசலமா? ஆளை விடு. நான் ஹால்ல போய் தூங்குறேன். ஆபீஸ்ல இருந்தா தொல்லை, வீட்டுக்கு வந்தா தொல்லை, எங்க போனாலும் தொல்லை. என்னது? விடு. விடுங்க அத. என்னங்க பண்றீங்க? வெளியில போய் படுத்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இத பாருங்க, யார் என்ன கோச்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா நீங்க என்ன கோச்சுக்கிட்டீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. எனக்கே தாய் ஆறுதல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நான் உடைச்சு போயிருக்கேன். இந்த நேரத்துல நீங்க எனக்கு ஆறுதலா இல்லாம இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? என்னங்க, என்கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா? குழந்தை இல்லாத கஷ்டம் உனக்கு தானா? எனக்கு இல்லையா? ஐயோ, உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லைன்னு யார் சொன்னா? என்ன நானுமா குடும்பம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன்? பொம்பளைங்க நினைச்சதெல்லாம் பேசிட்டு இருக்கணும், ஆம்பளைங்க அதுக்கு அடங்கி போகணும் இல்ல? கேள்வி மேல கேள்வி கேட்டு ஆம்பளைய பிறந்ததே பாவம். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன மனசுல இருக்கிறத அப்படியே உடைச்சு சொல்ல முடியலையே. உண்மையை சொல்றதுக்கு பயப்பட வேணாம். அப்போ நான் போய் சொல்றேனா? நான் சொன்னேனா? நான் பொதுவா தானே சொன்னேன். நான் ஒண்ணும் பொதுவா சொல்லல, உனக்கு தான் சொல்றேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொல்லியாச்சு. ஆனா அப்பாவுக்கு என் மூலமா ஒரு வாரிசு தேவை. இப்ப என்ன பண்றது? இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும். என்னது? உங்களுக்கு இன்னொரு கல்யாணமா? பண்ணிடுவீங்க நீங்க இன்னொரு கல்யாணம்? இதா பத்தியா கோவம் வருதுல? இதான் நான் மனசுல நினைச்சேன். வெளிய சொல்ல முடியுமா? அதான் சொல்லிட்டீங்களே, மனசுல இருக்கிறதா வெளில வரும். உங்களை இன்னொரு கல்யாணம் பண்ண விட்டுருவேனா? பத்திரக்காளியா மாறிடுவேனா? என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் மாமனாருக்கு என்ன பதில் சொல்ல போற? அவரோட கோவத்துக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது. ஏன்னா நான் அப்பா புள்ள. அவர் பேச்சு கேட்டுதான் வளர்ந்திருக்கேன். இப்படி கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. வாரிசுக்கு என்ன வழி? முதல்ல அதை சொல்லு. வாரிசு 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 இந்த உலகத்துல அதான் முக்கியமா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். டாக்டர் என்னால குழந்தை பெத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களா? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? ச்சே, நான் செத்தாலும் சரி, சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு சாகிறேன். போதுமா? ஆமா, இப்படி சாகிறதுக்கு தான் இந்த போராட்டம். ஏன் அபிராமி இப்படி? உனக்கு மத்தவங்க வேதனை புரியாதா?
இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான். என் மருமகளேன்னு உன் மாமனார் தூக்கி வச்சுட்டு கொஞ்சறதெல்லாம் நம்ம குழந்தை மட்டும் கூடிய சீக்கிரம் அவர் கைக்கு போகலனா அவர் என்ன சொல்லி உன்னை கூப்பிடுவார்னு நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உனக்கே நல்லா தெரியும். என்னங்க என்ன டாட், காலங்காத்தால இவ்வளோ டென்ஷனா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லடா, தீபாவளிக்கு பற்ற வச்ச நெருப்பு பொங்கலாய் இன்னும் பத்தலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மதனோட மேட்டர் சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அன்னைக்கு அவனை கிளப்ல ஒரு சிறந்த குடிமகனா பார்த்தேன். இந்த விஷயத்த அபிராமி கிட்ட போட்டு கொடுத்தேன். ஆனால் இன்னும் எந்த ரியாக்ஷனையும் காணுமே. டாட், சில சமயத்துல இந்த பொம்பளைங்களுக்கு மற்றவங்களோட பிரச்சனை கிடைச்சதுன்னு வைங்களேன், அதை பெருசா பேசி டமார் அடிப்பாங்க. இதே அவங்க சொந்த விஷயம்னு வைங்க, அதை அப்படியே கப் சிப்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுலயும் இந்த பணக்கார பொம்பளைங்களை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அது சரிடா, அவங்க வேணா பேசாம இருக்கலாம், அதுக்கா நம்ம பேசாம இருந்துட முடியுமா? அபிராமி மூலமா வெடிக்க இருந்த வெடிகுண்ட இப்ப ஷாம் மூலமா வெடிக்க வைக்க போற. அதுக்காகத்தான் அவனை வர சொல்லியிருக்கேன். ஹலோ அங்கிள். ஹலோ. ஹாய் டூட். கௌதம். ஹாய் ஷாம். இப்பதான் உன்னை பாராட்டிட்டு இருந்தேன். என்ன அங்கிள், என்ன போய் பாராட்டுறீங்க? பின்ன உன்னை பாராட்டாம வேற யாரை பாராட்டுவாங்க? என் புள்ள மாதிரி இல்லையா நீ? தி கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர்கேவோட மனசுலயே இடம் பிடிச்சிட்டு இருக்கியே. உங்க ஆபீஸ்ல உன்னை பெரிய அறிவாளின்னு எல்லாரும் புகழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். ஆர்கே கூட நீ என்ன சொல்றியோ அதுபடிதான் நடக்கிறாராமே. ஏயா, உங்க ஆபீஸ்ல ஆடிட்டர்ல இருந்து அக்கௌண்டன்ட் வரைக்கும் ஆர்டர்ஸ்க்காக வெயிட்டிங் ஆமே. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. நான் என் வேலையை பார்க்குறேன், அது அங்கிளுக்கு பிடிச்சிருக்கு. எது கூப்பிட்டீங்கன்னு சொன்னா சீக்கிரமா ஆஃபீஸ் போயிடுவேன். இதாயா, உங்ககிட்ட இருக்கிற இந்த சின்சியரிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. உன் மைண்ட்ல இருக்கிற அந்த பிரில்லியன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்ககிட்ட இருக்கிற அந்த தன்னடக்கம், ஹியூமிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்கூடாது. நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடுறியா? உனக்கு அங்க என்ன சம்பளம் கிடைக்குதோ அதுக்கு டபுள் மடங்கு தரேன், வித் ஆல் பெனிஃபிட்ஸ். என்ன சொல்ற? என்ன மதிச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஆனா நான் இப்ப இருக்கிற இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன முதல்ல கண்ட்ரோல் இல்லாம கண்ணாப்பண்ணா அலைஞ்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கட்டுப்பாடா எவ்வளவு பெரிய கம்பெனியில இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க மாமாவோட அன்பு, ஆதரவு, அக்கறை, இதெல்லாம் தான் அங்கிள். அவருக்கு தெரியாத விஷயம் ஏதோ இருக்கு அங்கிள். இருந்தாலும் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அங்கிள், நீங்க சம்பளம் உயர்த்தி தரதா சொன்னீங்க, ஆனா அங்க நான் சம்பளமே வாங்குறது இல்லை அங்கிள். அவரோட அன்பு வாங்கிக்கிறேன், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறேன், அவரோட அனுபவத்தை வாங்கிக்கிறேன். அவரு மற்றவங்கள மாதிரி என்னோட ஸ்டாஃபா ட்ரீட் பண்ணதில்ல அங்கிள். அவரு என்ன சொந்த மகனா ட்ரீட் பண்றாரு அங்கிள். மாமாவை விட்டு வர்றதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை அங்கிள். நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. ஒரு வேளை ஃபியூச்சர்ல அவரை விட்டு வர மாதிரி இருந்தா கண்டிப்பா உங்ககிட்டே வந்துடுறேன். ஃபியூச்சர்ல என்ன, அந்த காலம் இப்பவே வந்துருச்சுப்பா. என்ன சொல்றீங்க? ஆபீஸ் விஷயத்தெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க, வீட்டு விஷயத்துல கோட்டை விட்டுற. உன் மாமா மதனு கிளப்புக்கு போய் 3 ரவுண்டு 4 ரவுண்ட் ஆகி அது 5 ரவுண்ட் ஆகி ஃபுல்லா போதை ஏறுற வரைக்கும் குடிச்சிருக்கிறான். என்னது, மாமா குடிச்சாரா? ஆமாப்பா. அந்த கன்றாவிய நான் என் கண்ணால பார்த்துட்டு தான் உடனே அபிராமிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனா உங்க அக்கா கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. எனக்கு அவங்க மாமா கிட்ட கேட்டாளா இல்லையான்னு கூட தெரியாது. ஒத்துக்கிறேன், யுத்தத்திலேயே சிறந்த யுத்தம் மௌன யுத்தம் தான். தம்பி, அபிராமி வாழ்க்கை உன் வாழ்க்கை மாதிரின்னா உன் வாழ்க்கை எங்க வாழ்க்கை மாதிரியா? அந்த அக்கறையில் தாயா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்பா, இது நாள் வரைக்கும் வெறும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு திடீர்னு மூக்கு முட்டுற அளவுக்கு பிராண்டி குடிக்கிறான்னா அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே பார்த்தோம்.
ஒரு ஆம்பளைக்கு நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் அவன் கூட இருக்கிற பொம்பளைனாலன்னு சொல்லுவாங்கப்பா. அபிராமி நல்லவ, அவ வாழ்க்கை பாழாயிடக்கூடாது இல்லையா? உங்க அக்கா வாழ்க்கை கெட்டுறக்கூடாது இல்லையா? அந்த அக்கறையில் தான்ப்பா சொல்றேன். இன்னைக்கு நைட்ல குடிக்கிறான், நாளைக்கு பகல்ல குடிக்க ஆரம்பிச்சு ஆல்கஹாலிக் ஆயிட்டான்னா அபிராமி வாழ்க்கை. ஏன் அனிதா, என் ஸ்கின் டோனுக்கு இந்த கலர் மேட்ச் ஆகுமா? எனக்கு லைட் கலர் தான் பிடிக்கும். அந்த காலத்தில் நான் ஐலாஷ் எல்லாம் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரரு என் பின்னாடியே அலைவார். இந்தப்பா லஞ்ச் பாக்ஸ். ஏமா நீங்கள் கொண்டு வரீங்க? அனிதா இல்லை? தேங்க்ஸ். ஏமா ஏன் உங்கள் முகம்ல அப்படி வாடி இருக்கு? புரியுது, எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வந்த அந்த மகாராணி ஒரு துரும்பு கூட அசைக்கிறது இல்லை, அப்படிதானே? டேய் சும்மா இருடா, நீ கிளம்பு, நேராச்சு. சும்மா இருங்கம்மா, இப்படி நடக்கிக்கிட்டே இருங்க, அவளுக்கு செல்லம் கொடுத்துட்டே இருங்க. ஒரு நாள் உடம்புக்கு முடியாம படுத்து படுக்கையாக போறீங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். விடுறா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. உன் பொண்டாட்டி இப்பதானடா வீட்டுக்கு வந்தா, அதுக்கு முன்னாடி நான் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டால, எங்க அவ? டேய் சும்மா இருடா. அந்த கேக் கொடுங்க. என்ன அழகி போட்டிக்கு ஆண்டலாம ரெடியாகிற மாதிரி இருக்கு? இல்லைனாலும் அந்த காலத்தில் அழகிதான் நான். இந்த காலத்தில் என் வயசு பொம்பளைங்க மத்தியில் நான் தான் மிஸ் யூனிவர்ஸ், தெரிஞ்சுக்கோ. ரொம்ப முக்கியம் உங்க பெருமை எல்லாம். என் பொண்டாட்டி வேலை செய்ய உடம்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயா, இல்லைனாலும் உன் பொண்டாட்டி பெருசாக வேலை செஞ்சு கிழிச்சிட போறா. நான் தான் உனக்கு உன் பொண்டாட்டி மேலே இருக்கிற அக்கறையை தான் பார்க்கறேனே. இதை பாருங்க, எனக்கு என் பொண்டாட்டி மேல அக்கறை தான். அட போதுண்டா, அக்கறை அக்கறைன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்கு ஃபேக்டரியில இருந்து சீக்கிரமா வந்து அனிதாவை வெளியில கூட்டிட்டு போ. ஆண்டாளம்மா, காஃபி வேணும்னு கேட்டீங்களா, குடிக்கிறீங்களா? கொடுத்தா வேணான்னு சொல்ல போறேனா? அனிதா, மிச்சத்தை அப்புறமா வந்து போட்டுக்கிறேன். காற்றுல போதே தூட்டிக்கணும். நான் காப்பி குடிச்சிட்டு வரேன். அனிதா, முடிஞ்ச அளவுக்கு அம்மா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கலாம்ல? கிச்சனுக்குள்ள போனாலே அத்தை போன்னு விரட்டுறாங்க. நான் என்ன பண்றது? அவங்களுக்கு வேலை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆசையா? ஐயோ அனிதா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யணும். சரி, இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. இப்போ இந்த என்ன படம், ஆட்டோகிராஃப் படம்ல, அது நல்லா இருக்குதான். சாயங்காலம் நம்ம 2 பேரும் படத்துக்கு போகலாம். அம்மா வேற ஒன்று எங்கேயாச்சும் வெளில கூட்டு போக சொன்னாங்க. நான் உன்னை படத்துக்கே கூட்டு போறேன். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப கூட உங்க அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிதான் நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களே தவிர நீங்களும் என்ன கூட்டிட்டு போல இல்ல. போங்க போங்க, உங்களை நான் நிறைய மாத்தணும்.